ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் அரசல் பகுதி. இப்போ 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இப்போ இன்னுமே பிரதமர் தமிழ்நாட்டில் தான் சுற்றிட்டு இருக்காரு. அதாவது ராமர் கோயிலுன்றது ஆன்மீக நோக்கமா இல்லை பாஜகவுடைய அரசியல் நோக்கமா? நம்ம இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். இப்போ பாஜகவுடைய ஒரு முக்கிய ஆயுதமாக ராமர் கோயில் எடுத்துக்கலாமா சார்? இல்லை அவங்களுடைய பாஜகவுடைய அஜெண்டா பார்த்தீங்கன்னா காஷ்மீர் 370 எடுக்கிறது, ராமர் கோவில் கட்டுறது, அப்புறமா பொது சிவில் சட்டம் கொண்டு வருது. காஷ்மீர் 370 எடுத்துட்டாங்க, இப்போ ராமர் கோவில் கட்டிட்டாங்க. அதுக்கான கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி நடக்குது. கட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கட்டி முடிக்காம கும்பாபிஷேகம். ஆமாம், உண்மையில அதுதான். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரசியல் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஏப்ரலில் மேலே நடந்துடும். ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிச்சிடுவாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள எதிர்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் திருப்பியும் 3வது வாட்டி வரணும்ன்ட்டு தான் இது அரசியல் பண்ணுறாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க வாக்குறுதியில சொன்னதே ஒரு 3 வாக்குறுதி முக்கியமா சொன்னாங்க. அதுல ஒண்ணுதான் ராமர் கோயில் கட்டி முடிக்கிறதுன்றது. அதை இப்போ பாஜக சாதிச்சுட்டாங்க. பல வருஷம் போராட்டம், அது பல வருஷம் போராட்டம். அதுல பாஜக அரசியல் செய்யறதுக்கு அப்படி தனிப்பட்ட சூழ்நிலை என்ன இருக்கு சார்? சார் அது இன்னும் கட்டியே முடிக்கலையே சார். முடிக்காம அவசரமா இது பண்றாங்கல்ல. அதுவும் ஜனவரி மாசம் வச்சிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி இது சொன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட முடியாத போயிடும். ஏன்னா அவங்க இது வச்சு அவங்க வாக்கு அறுவடை செய்யணும் பார்க்குறாங்க. அதுதான், வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. சார் பாஜக ஒரு இந்துவிசம் சார்ந்து ராமர் கோயிலை ஒரு இந்து மதத்தோட இதுவாக வச்சுக்கிட்டாலும் சரி, அப்போ இதை ஒரு அரசியல் நோக்கமாக வச்சு அவங்க பண்ணால் கூட மற்ற மதத்தோடைய ஓட்டுலாம் பாஜகவுக்கு வருமா சார்? சார் எப்பயுமே பாஜக பார்த்தீங்கன்னா அது இந்து, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது இந்துத்துவ கட்சி தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. சிறுபான்மையினர் யாரும் ஓட்டு போறது இல்லை. ஆனால் இப்போ நான் வட இந்தியாவில் முஸ்லிம் பெண்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றாங்க. காரணம் அவர் அந்த தலாக் அது விவாகரத்தை எடுத்துட்டாரு அந்த சொல்ற இது. அதனால முஸ்லிம் பெண்கள் இடத்துல அவருக்கு பிஜேபிக்கு வாய்ஸ் இருக்கு. ஏன்னா உத்தரப்பிரதேசில் அதிகமாக இருக்கிறாங்க முஸ்லீம், ஏறக்குறைய 21% முஸ்லீம் இருக்காங்க. அந்த இடத்துலையே அவங்க அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க காரணம் பெண்கள் ஓட்டு அதுக்கு அதிகமாக போகுது, கிறிஸ்துவ ஓட்டு வரதில்லை. அப்படி இருந்தாலும் இப்போ இதுக்கு முழுக்க இதை ராமரை வச்சு அரசியல் செய்கிறாங்களே தவிர வேற எந்த இதுவுமே இல்லை. காரணம் ஏன்னா இன்னும் 2-3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அவங்க ஹேட்ரிக் பண்ணணுன்ட்டு பார்க்குறாங்க மோடி. மோடி இது பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பதவியிலே இருந்துட்டு வர முதல்வராக இருக்கிறாரு. அப்புறமா இப்போ பிரதமர் மந்திரியா தொடர்ந்துல இருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரேக்கிங் ஆகல. அது ஒன்று. இப்போ இந்தியாவுடைய ஐக்கானாவும் உருவாகிட்டார். ஆனால் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இதுவுமே இல்லை. இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மொத்த கட்சிக்கு அனுப்பிச்சிட்டார். அவங்களுக்கு ஒரு செக் வச்சிட்டார் நார்த் இந்தியாவில். இப்போ காங்கிரஸ் நான் கலந்து கொள்ளலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களும் இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அதே இந்திய கூட்டணி அவங்க இதுல இருக்குது மம்தா பானர்ஜி, அவங்களும் கலந்துக்கல. ஆனா அன்னைக்கு மத நல்ல கூட்டம்ட்டு வேற ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு கல்கட்டால வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அன்னைக்கு சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய போறாருன்னா அனுமன் சாலிசா செய்ய போறோமா, அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிச்சு நான் போறேன்றாரு. லல்லு பிரசாத் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் நான் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு வந்தப்ப ரத யாத்திரையும் போது அத்வானி நான் கைது செஞ்சேன், நான் அது வரவேற்க மாட்டேன்றாரு. ஆனா ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் நான் போக மாட்டேன் அப்படிதான் சொல்றாரு. இல்ல அங்க கோவில் கட்டுறது தப்புன்ட்டு சொல்ல. ஒரிசா எடுத்துக்கிட்டா பிஜு பட்நாயக்கு அவரும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே பூரி ஜெகநாதர் கோவில் ரொம்ப ஃபேமஸ்.
அதை வச்சு இது பண்ண டோட்டலி பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக எதிரான எதிர்கட்சிகள் சிதறுண்டு இந்த விஷயத்துல சிதறுண்டு போயிருக்காங்க. அப்ப அப்படி எடுத்துக்கோ, ஏன்னா ஒரு இது மத இது இல்லாத ஒரு செக்குலரிசம் கண்ட்ரி அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஆனா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த போயிடுச்சு, செக்குலரிசம்ட்டு சொல்றது போயிடுச்சு. அப்படி இருக்கப்ப இப்ப இதுக்கு இந்துக்களை நம்ம எதிர்த்தா ஓட்டு வருமோ வராதுன்ட்டு எல்லாமே இதுல வந்து லாக் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது, அதாவது பாபர் மசூதி வந்து ஒரு 500 ஆண்டுகள் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ராமர் கோயில் வந்து ராம பிறந்த ஊர், அவர் பிறந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடும் போது அதுல தப்பு இல்லைல்ல சார்? ஏன்னா அதுல வந்து இடிச்சுட்டு நம்ம கட்டுறது தப்பு இல்லையே, தப்பு பூர்வீகமா இருக்கிறது நம்ம. சுப்ரீம் கோர்ட் என்ன தம்ம சொல்லியிருக்கு தீர்ப்புல, அங்க 500 வருஷத்துக்கு முன்ன பாபர் மசூதி இருந்தது, அங்க தொழுகை நடத்தியிருக்காங்க, இடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்க கோவில் கட்டிங்க, அவங்களுக்கு இதுன்ட்டு அப்படிதான் பார்க்கணுமே தவிர அதுதான். ஆனா 500 ஆண்டுகளுக்கு முன்ன அங்க கோவில் இருந்ததா இதுன்னு தெரியல. ஆனா அகழ்வாராய்ச்சியில மசூதி கீழே கோவில் இருந்ததா சொல்றாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க இப்படியே போக போறது இல்லை. அடுத்தது கிருஷ்ணர் பிறந்த ஜென்மபூமி மதுராவும் இப்ப எடுக்க போறாங்க. ஏன்னா பிஜேபி அப்படிதான். அவங்க வந்து இந்துக்கள் நான் இது சாதிச்சிருக்கேன், இது செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு எதுவுமே சொல்றதில்ல. அவங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு தான் இது பண்றாங்க. இப்ப வந்து காங்கிரஸ் எடுத்துங்களேன், அவங்களும் இந்துக்கள் தான். ஆனா அது மிதவாத இந்துத்துவா, இது வந்து பயங்கரவாத இந்துத்துவா. நம்ம பாஜக இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நடிகர் ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல்ன்ற மாதிரி பாஜக முழுக்க ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆன்மீக அரசியல் தான், இதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்துக்களை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, அதுல இந்துக்களை இப்ப பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அங்க. இதுக்கு தேவையில்லாதது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆஃப் டே லீவ் விட்டுருக்காங்க. மும்பை பங்கு சந்தை எல்லாமே வந்து ஆமா நிறுத்தி வைக்க. ஆமா, மண்டே லீவ். அது இன்னைக்கு சனிக்கிழமை அதுக்கு லீவ், அது இழங்குது. மகாராஷ்டிரா லீவ் விட்டுருக்காங்க, மத்திய பிரதேசம் லீவ் விட்டுருக்காங்க, ராஜஸ்தான் லீவ் விட்டுருக்காங்க, ஹரியானா லீவ் விட்டுருக்காங்க, சத்தீஸ்கர் லீவ் விட்டுருக்காங்க. எல்லாமே இது வந்து பெரிய தப்பு. ஒரு மத்திய அரசு தனிப்பட்ட, ஏன்னா இது செக்குலரிசம் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு. ஒரு அரசாங்கமே கோவில் கட்டி, அது வந்து இந்து கோவிலா இருந்தா சரி, கிறிஸ்துவ கோவில் சர்ச்சா இருந்தா சரி, மசூதியா இருந்து அதுல போகக்கூடாது மத்திய அரசு, எந்த மாநில அரசு. இது வந்து முழுக்க செய்யறது தப்பு மத்திய அரசு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து அந்த அயோத்தி ராமர் கோயில்ன்றது வட மாநிலத்தில் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க. இதை வச்சே பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடி போட்டுட்டு இருக்காரு. இப்போ 22ஆம் தேதி கும்பாபிஷேகத்தை வச்சுட்டு 21ஆம் தேதி வரைக்குமே தமிழ்நாட்டில் தான் அவர் சுத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? இல்ல, தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு? இல்ல, ஏன்னா ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொல்றாரு, நீ தலைகீழா நின்றாலும் தமிழ்நாட்டுல உன்னால கால் ஊன்ற முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது இல்லாம இப்ப டோட்டலி வந்து தமிழ்நாடு வந்து ராமருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ராமருடைய குலதெய்வம் வந்து ஸ்ரீரங்கநாதர், திருச்சி இருக்க ஸ்ரீரங்கநாதர் தான். ஆனா அதே மாதிரி ராமாயணத்துல ராவணன் போர் எடுக்க போறதுக்கு ராமேஸ்வரம் இது பண்ணியிருக்க, தனுஷ்கோடி இதுல இது இருக்கு, அதோடைய தொடர்பு படுத்தி தான் இது பண்றாங்க. அது ஒண்ணு. இங்க எலெக்ஷன், இங்கேயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்ப இது வச்சு கொஞ்சமா பூஸ்ட் பண்றாங்க சார். இப்போ அப்படி நம்ம எடுத்துக்கும் போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து எங்கே போனாலும் தமிழ்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காரு. அது தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துலேயுமே முன்னுரிமைப்படுத்திட்டு இருக்காரு. இப்போது கேலா இந்தியாவில் கூட லட்சணையாக வந்து நம்ம வீரமங்கை அவங்களுடைய சிலையை தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு வந்து தமிழ்நாட்டில் பிரதமர் வந்து கால் ஒன்ற பார்க்குறாரு. சாத்தியமாகும். 2 திராவிட கட்சியில ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்னஸ் ஆகிட்டு வந்திருக்கு, டிஎம்கே தான் இது இப்ப அப்பரேஜ். அதையும் இப்ப ஏன்னா அந்த பெரியார் பூமி அந்த இது இல்ல, இது ஆன்மீக பூமி தான் அப்படின்ட்டு அவங்க பதிவு பண்றாங்க. கொஞ்சமா அவங்க வந்து இங்க இருக்கிற மிதவாத இந்துக்கள் கொஞ்சம் பாய்சன் ஏற்ற
அவங்களுடைய தத்துவத்தை இது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு உணர்ச்சி பூர்வத்தை தூண்டி விட்டா அதுக்கு பின்னாடி போயிடுவாங்க. அந்த வகையில இவங்க வந்து இப்ப பாஜக இல்ல அவங்க உணர்ச்சி பூர்வம் பாத்தீங்கன்னா அந்த தமிழர் உணர்வு தான். ஆனா நம்ம இங்க வந்து இது ஆன்மீக பூமி, எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா கேரளாவும் நம்மவும் ஒரு டிஃபரெண்டான ஸ்டேட், அதுல எந்த இதுவும் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இங்க படிச்சவங்களுக்கு எல்லாமே சிந்திச்சு இது போடுவோம், இதெல்லாம் எடுபடாது. இந்த மோடி மஸ்தான எடுபடாது. நீ என்ன செஞ்சிருக்க, ஏது செஞ்சிருக்க, இதுன்ட்டு அப்படிதான் பார்ப்பாங்க தவிர இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா இப்ப வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் நடத்துற ஆட்சி பத்தி இப்ப இருக்கிற 2K கிட்ஸ், இப்ப புதுசா வர ஓட்டர்ஸ் 20ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுடைய பிடிக்கல அவங்களுக்கு. அதனாலதான் இப்ப சீமானு அண்ணாமலை நோக்கி போறாங்க. இது இப்படியே பயணிச்சுன்னா வருங்காலத்துல அண்ணாமலைக்கு அப்படிதான் போவோம். அப்படி விஜய் வந்தா அப்படிதான் போவோம். இப்ப போற இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க இது தமிழகத்துல எடுத்துங்களேன். இப்ப திமுக நடந்து 2.5 வருஷம் ஆச்சு. நாங்க வந்து இது சமூக நீதி கட்சி, ஜாதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆனா இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய கொலைகளும் நிறைய நடந்திருக்கு. லா அண்ட் ஆர்டர் எல்லாமே அது குறிப்பா பட்டியலினத்து மக்களை பயங்கரமா பாதிச்சிருக்காங்க. வயல் கிராமத்துல தண்ணீர் தொட்டில் மலம் கலந்தான் 500 நாள் ஆச்சு. இது வரைக்கும் திருப்பி எதுவுமே சொல்லல, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, யாரும் கண்டுபிடிக்கல. அதுல மாட்டின அந்த போலீஸையே வந்து இவங்க வந்து உயர் பதவி கொடுத்து. ஆமா, அது ஒண்ணுச்சுன்னா அப்படியே நாங்குநேரி அங்க ஒரு பட்டியலினத்து மாணவன் நல்லா படிக்கிறான்ட்டு மற்றொரு பிற்போடு அந்த இது சேர்ந்தவன் போய் வெட்டிருக்கா, அதையும் கவனிக்காம விட்டுருக்காங்க. இப்ப புதுக்கோட்டையில வந்து ஆணவ கொள்வா. ஏன்னா இங்க வந்து திராவிட கட்சிகள் உண்மையில ஜாதி வச்சுதான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதி தான் தொட்டுறான். ஏன்னா எந்தெந்த ஜாதி எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஏரியால எந்த ஜாதி இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிடேட் போட்டு தான் இது பண்றாங்க. திராவிட கட்சிகள் வந்து ஜாதி அரசியல் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது பாஜக வந்து நம்ம ஆன்மீக பூமியில வந்து ஆன்மீக அரசியல் பண்றது தப்பு இல்லையா? இல்ல, அது எடுபடாது. உண்மையில இது ஆன்மீக பூமி தான். இது பெரியார் வந்து திராவிட கட்சிகள் 75 வருஷமா சொல்லிட்டு இருக்க பெரியார் பூமி சொல்லிட்டு இருக்காங்க, அது எடுபடாது. ஆனா இப்ப இருக்கிற திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா டோட்டலி பட்டியல் இனத்துக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமயத்துல உங்களுக்கு தெரியும், பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவங்க பையனும் மருமகனும் ஒரு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பட்டியலினத்து பண்ண வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவளை கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அது வழக்கா எஃப்ஐஆர் கூட போறது மறுக்கிறாங்க. அப்படி இருக்கு. கேட்டா நாங்க பட்டியலினத்துக்கு இதெல்லாம் இது இல்லை. இப்ப வந்து பதவி இழந்த பொன்முடி கூட நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு கேட்டிருக்க. அப்படி அது வந்து உன்ன கேட்டீங்கன்னா திமுக செயலாளர் இருக்காருல்ல RS பாரதி, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆகிறதுக்கு எஸ்சி ஜட்ஜாவுக்கு நாங்க போட்ட பிச்சை இருந்தார். அது மாத்திரம் இல்லாத தயாநிதி மாறன் MP செக்ரட்டரியில் போயிட்டு செக்ரட்டரி பார்க்கறதுக்கு நிக்க வச்சு பேசாருட்டாங்க. எங்களை ஆதி திராவிடர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க தான் வந்து நாங்கள் வந்து பட்டியலினத்தவர் தான் வந்து தூக்கி காட்டுறோம், உயர்த்துறோம், அப்படி எங்களுக்கு இந்த ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு விளம்பரம் பண்றது. முன்னங்கிட்ட அவங்க கூட்டணியில விசிகா இருக்கு. திருமாவளவன் இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காரு. இந்த இதுக்கு ஒரு திமுக MLA பையன் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை இப்படி இது பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பெண் குழந்தை 17 வயசு குழந்தை தொழிலாளர், அதுவும் சட்டத்துக்கு எதிரானது. இதுவே வந்து பாஜகல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் திமுக ஐயோ அம்மான்னு குதிச்சிருப்பாங்க. திமுக கூட்டணி எல்லாருமே குதிச்சிருப்பாங்க. கூட்டணி இருக்கிற விசிகா குதிச்சிருக்கோம், காங்கிரஸ் குதிச்சிருக்கோம், 2 கம்யூனிஸ்ட் குதிச்சிருக்கோம், பெரிய போராட்டமே இருக்காங்க. அவங்க எல்லாமே அடங்கிட்டாரு. ஏன்னா கூட்டணி வேணும், ஏதோ போற நாய்க்கு எலும்பு துண்டு போற அந்த 2 சீட்டு வாங்கிறதுக்கு இப்படி நடத்துறாங்க. உன்னங்கேட்டா திமுக ஆட்சிக்கு வரணும்னா அவங்க தேர்தல் அறிக்கையில ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இது வரைக்கும் கொண்டு வரல. அதையும் பார்க்கணும். ஆனா இது எப்படி 2000, ஏன்னா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல அந்த மமதியில இருக்கிறாங்க, எந்த ஒரு இதுன்னா. ஆனா இன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து மோடி வந்தாரு எப்ப
19ஆம் தேதி வந்தார். தமிழகத்துக்கு. அப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஜி.கே. வாசன், ஓபிஎஸ், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்கெல்லாம் போய் அழைச்சாங்க. வரவேற்று. ஆமாம். இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தல் கூட்டணி எப்படி அமையும்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே கூட்டணி ரெடி ஆயிடுச்சு, அவங்க யாருன்ட்டு. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமாக என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. இது இப்போ ஆனால் பிரதமரை வரவேற்று இருக்கிறப்ப திருப்பியும் பாஜக கூட்டணியில் போய் சேருமான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்படியில் இருக்கு. அங்க போனா பெருசா ஒண்ணு இது கிடைக்க போறது இல்லை. தேமுதிகவா அப்படிதான் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான். ஆனா அவங்களுக்கு இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் வந்து அவங்க கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் அதிமுக கூட தான் கூட்டணி வச்சுக்கணும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனா இவர் ஜி.கே. வாசனுக்கு ஒரு வருத்தம் தான், நம்ம எம்பி ராஜ்யசபா எம்பி ஆகி நம்மளுக்கு அமைச்சர் தரல வருத்தமா இருக்கு. ஆனா அவர் வந்து மோடி வந்து ஜி.கே. வாசன் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. இப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பாமக. எப்பயுமே பாமக 2 குதிரைகளை சவாரி செய்யறது, அதே மாதிரிதான் இப்ப செய்யுது. ராமதாஸ் போயிட்டு முதல்வர் ஸ்டாலினை பார்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் கோரிக்கை வச்சிருக்காரு. அன்புமணி இன்னொரு பக்கமும் போறாரு. அவர் தலைவராய்ந்து இப்பதான் முதல் தேர்தல் சந்திக்க போறாரு. அவரு என்ன தெரியுமா இது பண்ண, இல்லை பண்ண அதிமுக இல்லை பண்ண பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு வைக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ராஜ்யசபா எம்பி ஆகி எப்படி மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த இதுல இப்படி இருக்கு. இப்ப வந்து தமாக பார்த்தாச்சு, பாமக பார்த்தாச்சு. இப்ப தேமுக விஜயகாந்த் இறந்தனால அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அனுதாபம் நல்ல மனிதன்ட்டு நிறைய கூட்டம் வந்தது. ஆனா இது வச்சு பிரேமலதா அவருடைய மனைவி பிரேமலதா அரசியல் சதுரங்க ஆட்டம் செஞ்சிருக்க. அவங்க அந்த கட்சி அழிஞ்சதே பிரேமலதா தான். சரியான முடிவு எடுக்கிறது. இப்போ வந்து மோடி வந்து அவருக்கு அனுதாபல்ல இதெல்லாம் வாழ்த்து இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவோட சேருவாங்களா இல்ல அதிமுகவோட சேருவாங்களா நம்மளுக்கு தெரியல. குழப்பமான இருக்கு. ஆனா அவங்க மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே பாஜக இதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம திராவிட மாடலுக்கும் வந்து நம்ம ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக அழைப்பிதழ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாபர் மசூதி இடிச்சனால தான் நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுறதை வந்து நாங்கள் எதிர்க்கலை, நீங்கள் பாபர் கோயில் இடிச்சிட்டு கட்டினால தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் நம்ம முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே ராமர் கோயிலுக்கு போவாங்களா? இல்லை, துர்கா ஸ்டாலினுக்கு அழைப்பு இது கொடுத்துருக்காங்களே. யாரு ராமர் கோயில் கட்டுற அந்த கமிட்டி உடைய கொண்டு போய் கொடுத்துருக்காங்களே, அதுக்கான புகைப்படம் வெளியே வந்திருக்கு. அவங்க ஏன்னா அவங்க தெய்வப்பற்று, அது அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை. இப்போ ஸ்டாலின் உதயநிதி வந்து கடவுள் மறுப்பாளர் இருந்தாலும் அது அவங்க இது அவங்க நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் எதுவும் தடை போடல. அது ஆனால் போவாங்களா போகலையான்ட்டு எதுவுமே தெரியல. அவங்க கூட்டணியில், அதாவது இந்தியா அலையன்ஸில் கூட்டணியில் இருக்க ஒரு எம்எல்ஏ கூட வந்து நான் வந்து ராமர் கோயிலுக்கு போவேன், நீங்கள் வந்து என்னை இப்படி தடுக்கக்கூடாது, இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து வந்து ராமர் கோயிலுக்கு போகிறது எனக்கு தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு எம்எல்ஏ வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. உனக்கிட்ட இமாச்சல பிரதேச முதல்வரே சொல்லியிருக்காரு, நான் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வட இந்தியாவில் வந்து இது வச்சு பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு இது ராமர் இது வந்து. ஆனால் இப்போ ஜனவரியில் நடக்க கும்பாபிஷேகம், ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மே தான் நடக்க போகுது. இந்த இதுவே அப்படியே டெம்ப்ளேட்டை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அவங்க கொண்டு போவாங்க, அதில் எந்த ஒரு இது இல்லை. ஆனால் இந்த இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலாயிடுச்சு. உண்மையிலே அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு 300 தொகுதி இருக்கு, பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, அங்கே வந்து பொது வேட்பாளர் நிற்க வச்சு ஓட்டு சிதாம வாங்கினா பிஜேபிக்கு குறிப்பாக மோடிக்கு செக் வைக்கலாம். ஆனால் அதுக்கு மாதிரி தெரியல.
ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு இதில் பார்த்துருக்காங்க. நாங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு எதிர்ப்பு இல்லை இதெல்லாம் வந்துட்டு நல்லா போய் மாட்டிட்டாங்க. இருந்தாலும் மோடி இந்த மதவாதம் அழிக்கணும்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். அப்போதான் அது சாத்தியப்படும். ஏன்னா இப்போ வந்து போன எலெக்ஷன் 2019 பார்த்தீங்கன்னா 38% எடுத்திருக்காங்க. மீதி 62% இருக்குல்ல, அந்த 62%ல 19% காங்கிரஸ் எடுத்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கப்ப பிஜேபி மோடிக்கு எதிரான ஓட்டு அதிகமாக இருக்கு. ஆனா அது சிந்தாம சிதறாம வாங்கணும். ஆனா அந்த ஒற்றுமை இல்லையே. இப்ப மேற்கு வெஸ்ட் பெங்காலுக்கு எடுத்துக்கலீங்க, அங்க வந்து மம்தா பானர்ஜி ஒத்த காலில் நிக்கிறாங்க. நான் காங்கிரஸ் 2 தொகுதி தான் தருவேன். ஏன்னா அந்த இடத்துல 42 எம்பி தொகுதியில 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. மீதி 22 மம்தா பானர்ஜி, மீதி 18 பிஜேபி. அப்படி ஒரு இது அப்படியே இருந்தா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனியா போயிடும், மம்தா பானர்ஜி தனியா போயிடும், பிஜேபி தனியா போயிடும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பிஜேபி தான் அறுவடை செய்யறதுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ எதிர்கட்சிகள் அரசியல் இதெல்லாம் தாண்டி கூட நம்ம மடாதிபதிகள் பீடாதிபதிகள் யாருமே வந்து மோடி வந்து அந்த பிரதிஷ்டை செய்யறது இருக்கட்டும், கருவறைக்குள்ள போய் பூஜை பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே எதிர்க்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்தியாவில் இருக்க பிராமணர்கள் எல்லாரையும் எதிர்த்து தான் அவர் மோடி வந்து பண்றாரு. இல்ல இப்போ வந்து பிஜேபின்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா அது உயர் ஜாதியான கட்சி, குறிப்பா பிராமணர் கட்சின்ட்டு ஒரு இது இருந்து அது ஆர்எஸ்எஸ் ஆன விஸ்வ இந்த பரிஷத்தான அப்படி ஒரு நிகழ்வு. யாரு மோடியே ராமர் சிலையை பிரதிஷ்டை செஞ்சா மிகப்பெரிய ஒரு சூத்திரர் வந்து பிரதிஷ்டை இது வச்சு இங்க இருக்கிற தீகா வீரமணி வந்து பாராட்டுவாரு மோடியை. பிராமணர் இதெல்லாம் இங்க இருக்க டிஎம்கேக்கு வரும் எலெக்ஷன்ல கூட்டணி கூட வைக்கிறதுக்கு இது இருக்கு. அது ஒண்ணு. இந்த 4 மாடாதிபதி சங்கராச்சாரியர்கள் ஏன் தடுக்கிறாங்கன்னா அவங்க பிராமின் தான் கருவறைக்குள்ள போனோம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. இவரை போய் செய்ய இது பண்றாரு, அதனால அவங்க பேக் ஃபயர் ஆகிறாங்க. இப்போ இவரை தான் பிரதமர் தான் வந்து முக்கிய யாஜ்மான்னா அதாவது முக்கிய புள்ளியா வச்சு அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதான் அந்த கோவில் சார்பாக ஒரு அந்தஸ்து கொடுத்து இவர் தான் வந்து பிரதிஷ்டை பண்ண போறாரு. இவர் தான் அந்த பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா செய்யற சடங்குகளையும் இவர் தான் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு முறையை அறிவிச்சு. இல்ல நீங்க பிரதிஷ்டை இவர் தான் செய்யறாருன்னு தெரியல. 22ஆம் தேதி கருவறைக்குள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், இவங்க எல்லாம் 5 பேரை முக்கிய அயோத்தி கோவில் கமிட்டி தலைவர், அங்க இருக்கிற கருவறை பூசாரி மோடி, இந்த 5 பேர் இருக்க போறாங்க. அந்த சிலையை பிரதிஷ்டை செய்யறப்ப அது லைவ்ல காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. அது மூடிட்டு செய்ய போறான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு பிராமணனை பிரதிஷ்டை செஞ்சுட்டு இவரு அபிஷேக ஆராதனை செய்யலாம். அது என்ன நடக்குதுன்னு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. ஒரு ஜனநாட்டுல இப்படி ஒரு மூடி மறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா இன்னொன்னு, பிஜேபி பிராமணர்களுக்கு உடைய கண்ட்ரோல்ல இருக்கு, ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதை இது உடைக்கிறார் யாரு? மோடி. இது மிகப்பெரிய இது. அதாவது விபி சிங் பிரதமர் இருக்கிறப்ப மண்டல் கமிஷன் கொண்டு மத்திய அரசு இதுல இடஒதுக்கு பிசிக்கு எஸ்சி அதெல்லாம் கொண்டு வந்தார். அதே மாதிரி இவர் இது செஞ்சா ஒரு சூஸ்திரர் சிலையை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. இது பிராமணனுக்கு ஆவல, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால 4 சங்கராச்சாரியம் எதுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இப்போ மம்தா பானர்ஜி எதுக்கிறதும் இருக்கட்டும், திமுக எதுக்கிறதா இருக்கட்டும், இந்தியா அலையன்ஸ் எதுக்கிறதா இருக்கட்டும், பிரதமர் கருவறைக்குள்ள போய் பூஜை பண்றாரு, இதை பிரதிஷ்டை பண்றாருன்றது காரணமா இருக்குமா, இல்ல கோவில் கட்டி முடிக்காம அரசியல் பண்றாருன்றது காரணமா இருக்குமா? இது அரசியல் தான். இது அரசியல் தான். இது ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, அங்க கலசம் வச்சு நம்ம தென்னிந்தியை பொறுத்த வரைக்கும் கலசம் வச்சு கும்பாபிஷேகம். ஆனா வட இந்தியால அதே மாதிரி அந்த அகம விதி கிடையாதுன்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க,
ஏற்கனவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தது. அந்த கோவில் தான் மறுசீரமைப்பு பண்ணி தான் இது பண்றாங்க. அதனாலதான் இப்படி இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனா இதுக்கு முழுக்க அரசு மோடி அரசியல் செய்யறாரு. இதுல பாஜக அரசியல் செய்யுது. எப்படியாவது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை ஜெயிச்சணும்னுட்டு. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஆனா எதிர்க்க இருக்கிற இந்திய கூட்டணி இந்த விஷயத்துல கோட்டை விட்டாங்க. அவங்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக ஒரு கட்டமைக்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டு அதில்ன்ட்டு அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இதே இங்க இருக்கிற இந்திய கூட்டணி இருக்க திமுக என்ன சொல்லிச்சு, 2019 சுப்ரீம் கோர்ட்டு பாபர் மசூதி தீர்ப்பு வந்து வரவேற்றது. அங்க கோவில் கட்டிக்கலாம் இதுன்ட்டு. அப்படிதானே ரெட்ட வேஷம் போட்டுது. இப்ப சொல்ல அதை இடிச்சது தப்பு உதயநிதி அது சொல்றது நீ ஏத்துட்டு இல்ல, நாங்க வரவேற்கிறோம்ட்டு ஸ்டாலின் தானே சொல்லியிருக்காரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா 2019 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட் வரப்ப இப்படிதான் வரவேற்கிறாங்க. உனக்கிட்ட இந்திய கூட்டணியில அனைவருமே வர வச்சாங்க. இதுல ஒண்ணுதான் அந்த கூட்டணியில இருக்கிற 2 கம்யூனிஸ்ட்ல தான் அதை எதிர்த்தாங்க. அவங்க எப்பயுமே எதிர்ப்பாங்க. ஏன்னா கோவிலுக்கு போக மாட்டாங்க, எதுவும் போக மாட்டாங்க. அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு உதய தாக்கரே என்ன தெரியுமா சொல்றாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்ன காஷ்மீர் குண்டு வெடிப்பு ஒன்று நடந்தது பாரு, அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது பாஜக வின் பண்றதுக்கு எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, லெவலுக்கும் சொல்லுவாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப வந்து இந்த உடும்பு புடியா பிடிச்சிட்டு இருக்காங்க ராமர் கோயில்ல. அது வந்து அந்த ஃபயர் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இப்ப தென் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. இங்க நீங்க தென்னிந்தியா எடுத்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இதெல்லாம் 5 ஸ்டேட் சேர்த்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டு இருக்கு. அதுல வர இதெல்லாம் அவங்களுக்கு போனஸ் தான். ஏன்னா கம்பல்சரி அவங்க வந்து 250 மேல 250ல இருந்து 270 மேல அவங்க ஜெயிப்பாங்க. வரதெல்லாம் போனஸ் தான். இப்ப இது பார்த்தீங்கன்னா எப்படி 300 பிஜேபி வந்துடும் தெரியுது. ஆனா இந்திய கூட்டணி மிகப்பெரிய தப்பு செய்யறாங்க. அந்த இதுவும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஏன்னா பாஜக எதிரான ஓட்டு அதிகமா இருக்கு. எல்லாமே ஒற்றுமையா சேர்ந்து பொது வேட்பாளரை நிறுத்தி, அதாவது பாஜக எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த இடத்துல பொது வேட்பாளரை நிறுத்தி அதுக்கான ஓட்டை அறுவடை பண்ணி அவங்கள வெற்றி பெறதை கம்மி பண்ணலாம். ஆனா அந்த கால்குலேஷன் அது தெரிஞ்சும் ஏன் செய்ய மாட்டேன்றாங்க தெரியல. இப்போ பாஜக வந்து ராமர் கோவில் இப்போ அவசரமா கும்பாபிஷேகம் பண்றது எல்லாமே வந்து ஒரு அரசியல் நோக்கம், அரசியல் தான். ஓகே சார். இப்போ இதெல்லாம் இருந்தா கூட தமிழ்நாட்டிலேயே வந்து பிரதமர் வந்து ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் சுத்திட்டு இருக்காரு. எதுக்கு, என்ன சார் காரணம்? முக்கிய காரணம் நம்ம எதை எடுத்து தமிழ்நாட்டுல எப்படியாவது காலம் ஒண்ணணும், அதுதான். அது 2 திராவிட கட்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த மாற்றுங்கிறது. இப்ப கேரளாலும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் அடிக்கடி வந்து போறாரு. அதுல எந்த ஒரு இது இல்லை. அவங்க யார் முடியாதுன்றாங்களோ நாங்க அந்த இடத்துல இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுதான். அதனால்தான் மோடி எங்க போனாலும் தமிழ்ன்ட்டு சொல்றாரு. ஏன்னா இங்க நீங்க சொன்னீங்கல்ல உணர்வுக்கும் உணர்ச்சிக்கு, தமிழுக்கு அதுதான் தமிழ். அதுதான் அவர் தூண்டி விடுறார். அதன் மூலமா தான் இங்க நுழைய முடியும். இந்த இந்துத்துவ வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு இது செய்ய முடியாது. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா டைவெர்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த திராவிட மழை குறைஞ்சிட்டே வருது. இங்கேயும் காலுன்ற பார்க்கறாங்க. அதுல எந்த ஒரு இது இல்லை. ஆனா இந்திய கூட்டணி தனக்கு சரியாக கூட்டணி அமைச்சு சரியான திட்டம் அமைச்சு இது பண்ணா பாஜகவை தோற்கடிக்க முடியும். மோடி என்ற பெரிய பிம்பத்தை வீழ்த்த முடியும். முடியாதது இல்லை. ஆனா அவங்ககிட்ட ஒற்றுமை இல்லை. அதுதான் அவங்க எதுகாலம் செஞ்சுட்டு போறாங்க. எதுகாலம் இது செஞ்சிடும். அதுதான் இது தெரியுது. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ராமர் கோவில்ன்றது ஒரு புனித ஜன்ம பூமியாக இருக்கலாம், புனித மதத்துடைய குறிக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பாஜகவுடைய அரசியல் யுத்தி ராமர் கோயில்னு சொல்லிட்டு நம்ம இது மூலம் எடுத்துக்கலாம் சார். பாஜகவுடைய அரசியல் யுத்தியாக நம்ம ராமர் கோவிலை எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து கால் ஒன்றுன்னு நினச்சா கூட அவங்களால என்றைக்குமே வந்து பாஜகவால்
ராமர் கோயிலுன்றத ஒரு ஆயுதத்தை வச்சு தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே பாஜகவில் இடம் பிடிக்க முடியாது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆகாஷ். நன்றி.